1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் எண்ணெய். இதுக்குள்ளே இருக்குது, இன்னும் வலிச்சு ஊற்றணும். கொஞ்சம் இஞ்சி துண்டு, பூண்டு ஒரு 2-3 பல் வச்சு அரைச்சி இது எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி வதக்கணும். 2வது கழனி 1 டம்ளர் ஊற்றணும். ஒரு 200 ml கழனி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வைக்கணும். பட்டை கிராம்பு, ஒரு பட்டை 3 கிராம்பு இந்த அளவு இருந்தால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு. உப்பு இந்த அளவு போட்டு வேக வச்சேன் கறியை. அம்மியில் சோம்பு பட்டை கிராம்பெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய், அதில் பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் செய்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு அதையும் வதக்கணும். அப்புறம் தக்காளி. கறி வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கோழி சூப் ரசம் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் போல் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் அதில் போட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். பச்சை வாசம் போகிறது 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த சிக்கனில் எடுத்து போடணும். வெங்காயம், தக்காளி, பட்டை கிராம்பு தாளித்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் வதக்கி இதில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். உப்பு பத்தலைன்னு பார்த்து கொஞ்சம் மறுபடியும் உப்பு போடணும். பார்த்துட்டு போடணும். தண்ணி பத்தலை, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, கழனி தண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டா அதனால் தண்ணி பத்தலை. அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு சின்ன முடி தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனு மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, பூண்டு 2 பல் இதை வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கடைசியாக போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு முடிச்சிடணும். தேங்காய், சோம்பு, சீரகம் எல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் மல்லி இலை, புதினா, கருவேப்பிலையெல்லாம் போடணும். போட்டு உப்பு பார்த்து ஆஃப் பண்ணணும். தக்காளி, வெங்காயம், தேங்காய், சோம்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கிறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கருவேப்பிலை, மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடைசியாக அப்படி தூவி விட்டு ஆஃப் பண்ணணும். அவ்வளோதாங்க. சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கமான் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதுக்கு சிக்கன் சூப் ரசம் ரெடி பண்ணுறேன். மிளகு, பூண்டு, ஒரு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு ரசம். மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு பட்டை, கிராம்பு. பட்டை கிராம்பெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதை வச்சு லெமன் ரசம், கோழி லெமன் ரசம் சூப். சிக்கன் கிரேவி, கோழி சூப் ரசம் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். கோழி சூப் ரசம் லெமன் போடணும். சிக்கன் வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றி லெமன், மிளகு, சீரகம், சோம்பு, மிளகு, சீரகம், பூண்டு, பட்டை கிராம்பு போட்டு தாளித்து செய்யணும்.